ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட எக்ஸாம்பிள்ஸ். ஹாவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி? சேஞ்ச் இன்டு அதர்வைஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹாவ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹாவ் பீன் இல்லை ஹாஸ் பீன் போடுவோம். இங்கே வந்து யூ சப்ஜெக்டு, இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து யார் வருவா, ராமன் டு த பார்ட்டின்னு வருமா? ஸோ ராமன் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போடுவோம். கரெக்டாக? ஸோ ராமன் வந்து சப்ஜெக்டாக வரப்போ இப்போ சிங்குலர் இல்லையா, அதனால் ஹேஸ் பீன் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹாவ் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால இங்கே நம்ம ஹேஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ராமன் பீன் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பீன் இன்வைட்டட் பை இந்த சப்ஜெக்ட் இங்கே வருது. கரெக்டாக? யூ டு த பார்ட்டிலாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க விஷயங்கள் அதை லாஸ்ட்டில் சேர்த்தாச்சு. ஓகேவா? ஹேஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி? ஸோ கொஸ்டின் மார்க். ஐ திங்க் கொஸ்டின் மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ ஆக்டிவ் வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு பி கேர்லெஸ். ஓகேவா? ஸோ இந்த நாட்னு வந்துச்சுனாலே வந்து நீ என்ன பண்ணலாம், அழகாக டூ நாட்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்ன கமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். பி கேர்லெஸ், அதை அப்படியே எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ டூ நாட் பி கேர்லெஸ். வென் வில் யூ ஃபினிஷ் த பில்டிங்? இன்டூ பாசிவ்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, இப்போ நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுவோம், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றுவோம். ஸோ நமக்கு அந்த ரூல் தெரியும். இது வந்து WH வச்சு ஆரம்பிக்கக்கூடிய வேர்ட். இதுக்கு வந்து வேறு ரூல்ஸ் இருக்குது. ஸோ WH கொஸ்டின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் WH என்ன கொஸ்டின் இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ வென் நான் அதை அப்படியே போடுறேன். ஓகேவா? ஸோ வென் தான். ஓகேவா? ஸோ வென் வில் இருந்துச்சுன்னா வில் பி போடுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் பி. ஸோ வென் வில் ஆப்ஜெக்ட் இங்கே. ஸோ வென் வில் த பில்டிங் பி ஃபினிஷ் வந்து அதோட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்ட் பை யூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க த பில்டிங். ஸோ இந்த சப்ஜெக்ட் இங்கே வந்திருக்கு. கரெக்டாக? மாலா வில் பிரேக் த ப்ராமிஸ் ஆர் ஷீ வில் ஃபாலோ மை அட்வைஸ். ஒரே கொஸ்டின் தான், 2 சென்டென்ஸ் இருக்குது, ஆர் போட்டு பிரிச்சுருக்காங்க. எந்த வருஷம் கேட்டதுன்னு தெரியல. இப்போது இதுக்கு தனியாக ஒரு ஆன்சர், ஆர் போட்டு அதுக்கு தனியாக ஆன்சர். இங்கே த ப்ராமிஸ் ஃபஸ்ட் எழுதியாச்சு. வில்க்கு வந்து வில் பி போடணும். ஸோ த ப்ராமிஸ் வில் பி. பிரேக்கோட தேர்ட் ஃபார்ம் broken பை சப்ஜெக்ட் யார், மாலா. முடிஞ்சிடுச்சா? ஆர் ஷீ வில் ஃபாலோ மை அட்வைஸ்ன்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ மை அட்வைஸ் ஃபஸ்ட்டு போடணுமா? ஓகே. வில் பியா? ஸோ வில் பி. ஃபாலோவோட தேர்ட் ஃபார்ம் ஃபாலோட் பை. ஷீங்கிறது ஹர்ற மாதிரி இருக்குது. தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். ஸோ அதர்வைஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பை இருந்துச்சுனாலே நமக்கு க்ளூ என்ன, பைன்னு இருந்துச்சுன்னா அது பாசிவில் இருக்குது, நம்ம ஆக்டிவாக மாற்றணும். கரெக்டாக? அப்போது மை கிராண்ட் மதர்னு போட்டுக்கலாம். இங்கே வாஸ்ன்னு இருக்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால் மை கிராண்ட் மதர் அப்படியே போட்டுட்டு பெயிண்டட்னு எழுதிக்கலாம். தட் போர்ட்ரேட். சிம்பிள். லாஸ்ட் இதில் புக் பேக் கொஸ்டின். கரெக்டாக? ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் அதர்வைஸ்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக ஆக்டிவ் வாய்ஸ். பை இருந்துச்சுன்னா பாசிவ் நமக்கு தெரியும். ஸோ இது நார்மலாக இருக்குது. ஸோ ஆக்டிவ். ஸோ ஆப்ஜெக்ட் த ப்ராப்ளம், வில்லுக்கு வில் பி போட்டோம். ஆப்ஜெக்ட் வேர்போட தேர்ட் ஃபார்ம் சால்வ்டு பை சப்ஜெக்ட் யார், ரோசி. ஸோ முடிஞ்சிடுச்சு.